Hello everyone, welcome back to our daily inspiration YouTube channel. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Type BuyMode e-shopping app. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக இருக்கிற எடிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த எடிட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ட்ரான்ஸ்பரண்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கேலரியை தொட்டு உள்ள நமக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் வரும். இப்படி வந்ததுக்கப்புறம் லேயரை கிளிக் பண்ணி பர்சனுங்கிறத கிளிக் பண்ணி அவுட்லைன் ஒன்று கீழே ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குல்ல அதை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து சைஸை வந்து ஒரு 9க்கு வச்சுக்கிறேன். இப்போ வந்து சைஸுக்கு அப்புறம் நம்ம வந்து பிளர் வைக்கணும். பிளரை தொட்டு பிளர் வந்து ஒரு 10 வச்சுக்கோங்க. கலர் பேலட் சூஸ் பண்ணி இந்த கலரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுறதுனால நான் அவ்வளோ வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷன் என்னென்னா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்லை அட்ஜஸ்ட்னு வரும்னு நினைக்கிறேன். அந்த பேக்ரவுண்டுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து நம்ம கேப்கட்டில் வந்து கேப்கட்டில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணுவோம். நீங்கள் லைட்டாக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபோட்டோ வந்து பளிச்சுட்டு இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சேச்சுரேஷன் பிளெண்டு அது இதுன்னு நிறையா இருக்கும். கான்ட்ராஸ்ட் அது இதுன்னு நிறையா இருக்கும். நீங்கள் வந்து இந்த சேச்சுரேஷனை கொடுத்து வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோ எந்த மாதிரியான கலரில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சேச்சுரேஷன் வந்து நான் வந்து எதுவும் மாற்றலை, நான் அப்படி தான் வச்சுருக்கேன். என்னோடய ஃபோட்டோ கலர் ஓகேவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சூஸ் பண்ணதை அப்படியே வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா வந்து எக்ஸ்போர்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே தெரியுதா, அந்த எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் டு கேலரின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். அதுக்கு வந்து டன் கொடுத்துட்டு அடுத்தடுத்து வர ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த ஃபோட்டோ நான் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் கொடுக்குறேன். அதே மாதிரி கேலரிக்குள்ளே போகிறேன். கேலரியில் போய் எனக்கு எந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோ மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதோட பேக்ரவுண்டை கட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். பர்சனுங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அவுட்லைனுங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு சைஸை வந்து ஒரு 9க்கு வச்சுட்டு சைஸ் வந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குறாங்க நீங்கள் கொடுத்துக்கலாம். அது உங்களுடைய இதை பொறுத்து இருக்குது, தேவையை பொறுத்து இருக்குது. நான் வந்து இந்த சைஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சைஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி பேலட் வந்து ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். அதே மாதிரி கலரை செட் பண்ணிடுறேன். கலரை செட் பண்ணிவிட்டு அந்த லைட்டானுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டோம்னா ஃபோட்டோ வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு அடுத்த ஃபோட்டோ வச்சு போய் சூஸ் பண்ணுங்கள். டன் கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். அந்த ஃபோட்டோவை பண்ணிட்டு சேவ் டு கேலரியில் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து அதே மாதிரியே ட்ரான்ஸ்பரண்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் ஆயிரும். எரேஸ் ஆனதுக்கப்புறம் லேயர்ஸ்குள்ளே போய் பர்சனுக்குள்ளே போய் அவுட்லைனுக்குள்ளே போய் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பிளரையும் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கலர் பேலட்டை கொடுத்து கலர் பேலட்டில் என்ன இது வேணுமோ அதை கொடுத்துட்றேன். அதே மாதிரியே எல்லா இமேஜுக்கும் வந்து நீங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக நீங்கள் எத்தனை இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அத்தனை இமேஜுக்கான ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இதே மாதிரி நீங்கள் அந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. ரிப்பீட் பண்ணிட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 ஃபோட்டோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியே நான் என்னென்ன பண்ணுறனோ அதை பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்து வாட்ச் பண்ணிக்கோங்க. வாட்ச் பண்ணிட்டு அதே மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து கேப்கட் ஆப்ஷன் வந்து சொல்கிறேன். இதே ஒரு இன்ஃபோ விபிஎன் ஒன்று இருக்கும். ஐஎன்எஃப் விபிஎன் வந்து ஐஎன்எஃப் இப்போ வந்து ஆன் பண்ணாலும் கேப்கட்டில் இருக்கிற அனிமேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். விபிஎன் லோட் ஆகிட்டு இருக்குது. விபிஎன் லோட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கேப்கட்டுங்கிற ஆப்பை ஏற்றி வச்சுக்கோங்க. அதை ஏற்றி வச்சுட்டு உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. நியூ ப்ராஜெக்ட்டில் வந்து நான் செலக்ட் பண்ண அந்த ஃபோட்டோலாம் இருக்கும். அது வந்து நான் வந்து பிளர் பண்ணி வச்சுருக்கேன். வேறு ஒரு வீடியோ போட்டு நம்ம செலக்ட் பண்ண ஃபோட்டோ ஃபுல்லாக இது வந்து பேக்ரவுண்டு. இது வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த பேக்ரவுண்டு, அந்த ட்ரெண்டிங் பேக்ரவுண்டுன்னு சொன்னால ஒரு எடிட்டுன்னு அதோட பேக்ரவுண்டு இது தான். ஃப்ரேமை சூஸ் பண்ணுங்கள். ஆஸ்பெக்ட் ரேஷியோக்குள்ளே போய் ஃப்ரேமை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி வச்சுட்டு ஓவர்லே ஆப்ஷன் கொடுங்க. ஓவர்லேக்கு அப்புறம் மேலே இருக்குது பார்த்தீங்களா நம்ம எடிட் பண்ண இமேஜ் எல்லாம், அதெல்லாம் ஒன்றா கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ளது நான் ஃபஸ்ட்டு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் உள்ள ஒரு இமேஜ் அந்த நான் செலக்ட் பண்ண இமேஜ் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தேர்ட் உள்ள ஒரு இமேஜ்
இப்படி ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்கே வரணும் அப்படிங்கிற அந்த அனிமேஷன் எங்கே வரணுங்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக பார்த்து. இப்படி ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணி கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துலலாம் பிளாக் வருதுல அது கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம். பிளாக் ஸ்க்ரீன் வந்து பிளாக் ஸ்க்ரீனாகவும் இருக்கட்டும், நம்ம எதுவும் இமேஜ் ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. இப்போ ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து அனிமேஷன்ஸு. இந்த அனிமேஷன்ஸ் நான் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். இதில் வந்து ஸ்லைடு டவுனு, ஸ்லைடு அப்பு, ஸ்லைடு ரைட்டு, ஸ்லைடு லெஃப்ட்டுங்கிற ஒரு அனிமேஷன்ஸ் இருக்கும். இந்த அனிமேஷன்ஸ்லாம் வந்து மோஸ்ட்டாக வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இல்லை எந்த எடிட்டாக இருந்தாலும் இந்த அனிமேஷன்ஸ் தான் அந்த குறிப்பிட்ட அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக. இப்போ வந்து அடுத்து வந்து அதுக்குள்ள ஆப்ஷனுக்கு போகிறேன். ஸ்லைடு அப்புன்னு நினைக்கிறேன் அடுத்த ஆப்ஷன். ஸ்லைடு அப், ஸ்லைடு ரைட்டு. இந்த அனிமேஷன்ஸ் வந்து நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து நமக்கு நிறையா ஃபோட்டோ ஆட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டைமர் இருக்கா கீழே அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த டைமில் வந்து கரெக்டாக எப்படி ப்ளே ஆகுதா. இது மாதிரி தான் ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி அனிமேஷன் ஆட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். பாய் கைஸ்.